லாஸ்ட் வீக்கே பசங்க பிரியாணி கேட்டிருந்தாங்க. அப்போ செஞ்சு கொடுக்க முடியல. சரி இந்த வாரம் செய்யலான்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்காங்க பாருங்கள். சரி வீட்டில் இருக்கிற அருவாமனை கத்தி எல்லாத்தையும் வச்சு ஓரளவு கட் பண்ணி மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே கொஞ்சம் தலைவலியாக இருந்ததுனால கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஹோல் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 300 கிராம் வெங்காயத்தை நீல வாக்காக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்க்கணும். இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ 3 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ளே பசங்க லெக் பீஸை வந்து 60 பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால லெக் பீஸை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தயிர், இந்த 4ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கலந்து ஊற வச்சிடலாம். மற்றதெல்லாமே அப்புறமா போட்டுக்கலாம். இது ஒரு 10 to 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே அங்கே பிரியாணியில் பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ 300 கிராம் போல் தக்காளி, கொஞ்சமாக புதினா மல்லி, தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 200 ml போல் தயிரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பெரட்டி வச்சுருக்கிற மசாலா வந்து ஓரளவு நல்லாவே ஊறியிருக்கும். இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, முட்டையோட வெள்ளைக்கரு கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுடுங்க. இது நல்லா ஊறட்டும். பிரியாணி செய்கிற வரைக்கும் ஊறட்டும். அந்த அளவுக்கு டைம் இருந்தால் போதும். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து தண்ணியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சுருந்தேன். சீக்கிரமாக குக் ஆகிடும், டைமிங் கொஞ்சம் சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஊற வச்சு வடிகட்டின 3/4 கிலோ ரைஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியும் அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் இந்த மாதிரி வரும். இப்போ தம் போட்டுடலாம். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே 65யுமே சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக பிரியாணி தயாராகிடுச்சு. அடிக்கடி செய்கிறதாலேயே என்னவோ பிரியாணி செய்கிறத ரொம்பவே எக்ஸ்பெக்ட் ஆகிட்டேன். என்ன தான் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாலும் நீ செஞ்ச மாதிரி இல்லைமான்னு பிள்ளைங்க சொல்கிறப்ப நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை எல்லாமே அந்த கஷ்டம் எல்லாமே நமக்கு மறைஞ்சு போயிடும். உங்களுக்கு எப்படி?